ஷலோம் ஷலோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டுடே வில் பி டிஸ்கஸிங் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், அ சப்ஜெக்ட் தட் இஸ் பீங் forgotten by the people, a subject that is being left behind by the people. It is a true value that has been lost, that is getting lost actually in the progress towards the future. Today we'll be discussing that and we'll focus on how to rebuild it. This is the foundation of Christ which we must all have within us. So I want you to stick with me and listen to it very carefully. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். மத்தேயு 8:5-13. Matthew chapter 8, 5-13. மத்தேயு 8:5-13. வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. இதுல ஒரு வசனம் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. 10வது வசனம். When Jesus heard it, he marveled and said to those who followed, assuredly I say to you, I have not found such great faith, not even in Israel. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேஷன், இரக்கம். கம்பேஷன். நம்ம கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான காரியத்தை பற்றி நாங்கள் பேசவும் அதில் உள்ள ஆழங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஷலோம் ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான காரியம் இந்த காரியம், இன்னைக்கு பேச போற காரியம். This is one of the greatest things ever that displays Christianity in a great picture. கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவம் அப்படின்றது அதனுடைய அடித்தளமே இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் கம்பேஷன் பற்றி தான். இன்னைக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தின் பாதையில் போகிற நம்ம முக்கியமான ஒரு வேல்யூவை விட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வந்து உடலில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம், மூச்சு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், அது மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறோம், ஃப்யூச்சர் நோக்கி போகிறோம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜி வருது, அட்வான்ஸ் மெடிசன்ஸ் வருது, அது எல்லாமே ஃபைன். ஆனால் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த வேல்யூஸ் வித்தின் யூ, நன் ஆஃப் த திங்ஸ் மேட்டர். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் ஆனாலும் டிசிப்ளின் இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. அதுபோல் எவ்வளோ நீங்கள் ஃப்யூச்சர் இன்னும் ஒரு 200 வருஷம், இன்னும் 300, இன்னும் 1000 வருஷம் கடந்து போனாலும் இரக்கம் அப்படின்ற சப்ஜெக்ட் இல்லைன்னா எல்லாமே தவிடுபடியாயிருங்க. அதாவது இன்னைக்கு நம்ம வாசித்த சப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் இது மனப்பாடமாக தெரியும். 100 தலைவன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய வேலைக்காரனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ தேவனை நோக்கி ஓடி வரார். தேவன்கிட்ட பரிந்து பேசினோடனே தேவன் ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். போகிறவர்கிட்ட இல்லை, நீங்கள் வர வேண்டாம், அந்தளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுன்னொடனே தேவன் ரொம்ப பிரமிச்சு போகிறார். தன்னுடைய சீஷர்களை பற்றி இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. பிரமிச்சு போயிட்டு வார்த்தையை சொல்கிறார், குணமடையுது. நம்மெல்லாம் உடனே பல வருஷமாக இதை என்ன செய்கிறோன்னா, கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் நமக்கு எல்லாம் சரியாயின்னு அந்த கண்ணோட்டத்துலேருந்தே எடுத்துகிட்டு போகிற நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க. த வெரி கிரேட் திங்ஸ் லைஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸை நம்ம கவனிக்கணும். அதாவது அங்கே உள்ள ஜாகிரபியை நம்ம கவனிக்கணும். என்ன அங்கே நடக்குது, யாருக்கும் பேச்சு நடக்குதுன்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா அதில் உள்ள பியூட்டி நமக்கு தெரியுங்க. இப்போது இயேசுநாதர் வந்து ஒரு யூதனுங்க, பிறப்பில் யூதன். அவர் பிறந்து அங்கே வளர்ந்து வருகிறார். இயேசுநாதர் தான் வந்து உதவி கேட்கறது வந்து ஒரு ரோமானுங்க.
அவர் சாதா ஒரு படையில உள்ள வீரனோ சாதா ஒரு ஆளோ கிடையாது. படைத்தலைவன், ஒரு நூற்றுவ தலைவன் என்று ஏன் அழைக்கப்படுறாருன்னா 100 பேருக்கு தலைவன், அதனால செஞ்சுரியன், நூற்றுவ தலைவன். அப்போ ஒரு ரோமர் வந்து உதவி கேட்கிறார். இயேசுநாதர் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா முக்காவாசியான அற்புதம் தனக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு தான் செஞ்சிருக்கார். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ நூற்றுவ தலைவனை பத்தி பேசுவோம். நூற்றுவ தலைவனுக்கும் இயேசுநாதருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேற வேற நாட்டை சேர்ந்தவர்கள், வேற வேற மதத்தை சேர்ந்தவர்கள், வேற வேற அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லவங்க, வேற வேற வளர்ப்புல வளர்ந்தவங்க. இவருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க. இப்போ அவங்களுக்குள்ள பெரிய கான்வர்சேஷன் ஒன்று போகுது. அவர் தேடி வரார், அவர் பரிந்து பேசுறார், இயேசுநாதர் உடனே மகிழ்ச்சி ஆகிறார். இயேசுநாதர் தன்னுடைய சீஷர்களுக்கு 2 அறிவுரை சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா 10வது வசனமும் 13வது வசனமுங்க. 10வது வசனத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரேலில் கண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இதை ஒரு 2 வசனங்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு பேசிட்டு 13வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ உன் வழியை சென்று போ, நீ போற வழியில நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்றாருங்க. இதான் கான்வர்சேஷனுங்க. இதான் கான்வர்சேஷன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஒரு ரோமானியனுக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுங்க. இங்கே இயேசுநாதர் என்ன செஞ்சிருக்கலாம்? வேலையா தான் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பாருப்பா, சரிப்பா, நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன், உனக்கு வந்து நீ கேட்டதை நான் செய்ய போறேன், நீ என்னைய கடவுளா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க? அவசியம் சொல்லியிருக்கணும். நீ என்னைய கடவுளா ஏத்துக்க, நான் பேசுறது நீ ஏற்றுக்கொள், நீ சாஸ்திராங்கமா விழுந்து கும்பிடு, என்ன சாஸ்திராங்கமா வணங்கிக்கொள், இதெல்லாம் செய், நான் உன் வீட்டுக்கு வரேன், நான் உனக்கு இறங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இன்னைக்கு இருக்குன்னா அதை ஆரம்பிச்சு வச்சதே இயேசுநாதர் தாங்க. அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு அதுக்கு தானங்க கொடி பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கோங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு சாதாரண நம்ம ஒரு 2000 வருஷம் கழிச்சு நம்ம பைபிள் வாசிக்கிறேன். நம்ம இன்னைக்கு அவ்வளோ வைராக்கியமா என்ன செய்யறோம்? முதல்ல நம்ம வந்து கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கோங்க, பிறகு இது எல்லாவற்றும் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்ற இவ்வளோ அதிகாரமா நம்ம பேசுறோம். ஆனா என் கேள்வி என்னன்னா, அதை ஆரம்பிச்சவரே அப்படிப்பட்ட எந்த கான்வர்சேஷனும் யார்ட்டையும் பேசலையேங்க. இந்த ஒரு அற்புதம் கிடையாது. எல்லா அற்புதத்தையும் கவனிச்சுப்பாங்க. குஷ்டரோகியை பார்க்கிறார், கண்ணு தெரியாதவர் பார்க்கிறார், 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்கிறார், சபையில வச்சு அந்த கூண் விழுந்த அம்மாவை பார்க்கிறார். யாருக்குமே அப்படிலாம் எதுவுமே கேட்கலையேங்க. யாருக்குமே எதுவுமே சொல்லலையேங்க. யார்ட்டையும் போய் இங்க பாருங்கம்மா, நீங்க என்னை தேவனா ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சாஸ்திராங்கமா மண்டிக்கிட்டு கும்பிடுங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும், யார்ட்டையும் அதெல்லாம் கேட்கலையேங்க. founder of Christianity, founder of this great religion, why didn't he not demand that? ஏன் அதை கேட்கல? என் கேள்வி அதுதாங்க. இன்னைக்கு இயேசுநாதர் அங்க செஞ்ச ஒரு காரியத்தை நல்லா நம்ம கவனிக்கணுங்க. அவர் மதத்தை பத்தி பேசல, நீ யாரை வணங்குறன்னு கேட்கல, என்ன செய்யறன்னு கேட்கல, உன் பாவங்கள் எத்தனைன்னு கேட்கல, இது எதுவுமே கேட்கலங்க. அவர் முதல்ல எடுத்த உடனே அவர் செஞ்ச ஆக்ஷன், இட்ஸ் கால்ட் கம்பேஷன். ஆக்ஷன் வந்து கம்பேஷனுங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒருத்தன் வந்து தன்னிடம் உதவி கேட்கறான், சாஸ்திராங்கமா விழுவ கூட இல்லை, ஆனா பரிந்து கேட்கறான் அப்படின்னா உடனே இறங்குறாரு, அதுதான் இரக்கம்ங்க, அதான் கம்பேஷன். அவர் செஞ்சது இன்னைக்கு அதுதான். உடனடியா நான் கிளம்பி வரேன்பா, அவன் வீட்டுக்கு கூப்பிடல, எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு தான் கேட்கறானே தவிர இன்வைட்லாம் பண்ணலைங்க. ஆனா தேவன் செஞ்ச செயல் என்ன? யூதன் கூட கிடையாது, ஒரு ரோமானியர் எல்லைக்குள்ள போறதே ரொம்ப கடினம் அந்த காலத்துல. ஆனா அவன் வீட்டுக்கு ஆளா கிளம்புறாருங்க, அவன் கூப்பிட கூட இல்லைங்க. அதை நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இட்ஸ் கால்டு கம்பேஷன், இரக்கம்ங்க. அதனாலதான் இயேசுநாதர் இன்னும் சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வணங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவரை போல இரக்கம் உள்ள தேவன் வேற யாரும் கிடையாது. 100% என்னால சொல்ல முடியும். உதவின்னு வந்து கேட்டோன்னே தான் மதம், தான் பேசுவதை ஏற்றுக்கொள், ஏன் மக்களுக்காக இதெல்லாம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சண்டை போட்டா எய்த்து நின்றுறோங்க. நான் சொன்னது நீ ஏற்றுக்கோ, அப்போ தான் நான் உன் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிடுறாங்க. நான் சொன்னது சரி நீ ஏற்றுக்கோ, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வருதுங்க. இன்னைக்கு இயேசுநாதர், நம்ம வணங்குற இயேசுநாதர் என்ன செய்கிறாரு? எடுப்பையே அவர் என்ன செய்யறாரு? நான் கிளம்பி வரேன்பா, நீ கேட்டுட்டே இல்லை, யூ ரெக்வஸ்டட் மீ, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்றாருங்க. இன்னைக்கு அதுதாங்க நம்மள்ட்ட பிரச்சனை. எல்லா அற்புதங்களையும் யார்கிட்டையும் இயேசுநாதர் வந்து கன்வர்ஷன் கேட்கவே இல்லைங்க. He proceeded with compassion. He never meant for conversion. He never went for conversion. He never practiced conversion. All he did was showing compassion. யாரையும் மதம் மாற்றுறதுக்கு எந்த ஒரு வழிமுறைகளையும் அவர் எடுக்கல. முதலடியா அவர் செஞ்சது இரக்கம் காட்டுவது, இரக்கத்தின் பாதையில் நடப்பது. இன்னைக்கு அவரை பின்பற்ற நம்ம
அந்த அளவுக்கு நடந்துக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணுங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நடந்துக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோங்க. நம்ம நாடு இன்னைக்கு மிக சிறந்து விளங்குதுன்னா அதோடைய அடிப்படை என்ன தெரியுமாங்க? கம்பேஷனுங்க, இரக்கம். நம்ம நாட்டோடைய சிறப்பு அம்சமே அதுதாங்க. எத்தனை மதத்தார் வேணாலும் வரட்டும், யார் யாரை வேணாலும் கும்பிடட்டும், யார் எத்தனையோ வழிகள் வேணாலும் வைக்கட்டும், ஆனா அவர்களையும் கை விரித்து வரவேற்று அவர்களை அணைத்துக் கொள்வதுதான் நம்மளுடைய நாட்டுடைய சிறப்பு அம்சங்க. பாரத தேசத்தோடைய சிறப்பு அம்சமே இரக்கம் தாங்க. முசல்மான் இன்னைக்கு இருக்காங்க, ஜெயின் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு சமமாக நின்று பாரதம் என்று அந்த கொடி, மூவர்ண கொடி ஏறமோ சல்யூட் அடிக்கிறோமா இல்லையாங்க? எங்க இருந்துங்க இதெல்லாம் வந்தது? எல்லாம் இரக்கம்ங்க, எல்லாம் இரக்கம். அன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் போது இஸ்ரேல்ல இருந்து ஒரு கூட்டம் கேரளா பக்கம் வராங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு அங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டவுனே இருக்குங்க. இன்னைக்கு அவங்களோட சந்ததி அங்க இருக்கேங்க. இதெல்லாம் எதுன்னு அடிப்படையில்? இரக்கம். இன்னைக்கு நம்மள்ட்ட அது இருக்கான்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு எடுத்த எடுப்புல நமக்கு கோபம் வருது. முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கிறிஸ்தவனா நம்ம செய்யற தப்பு என்னன்னா, we go for conversion, never go for it, go for compassion. தயவுசெய்து யாரையுமே ஏதாவது வந்து ஜோம் பண்ணுங்கன்னு கேட்டா உடனடியாக நீங்க எங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளு அப்படி கேட்காதீங்க. நீங்க கடவுள் யாரையுமே ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அற்புதம் செய்யலையே, கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யறாருங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் என்னை ஏற்றுக்கிறியான்னு கேட்கலங்க, நம்புனியா தான் கேட்கிறேன். நான் அற்புதம் செய்யற அளவுக்கு நீ நம்புறியா? கடவுள் என் மூலியமா உனக்கு அற்புதம் செய்வாருன்னு நீ நம்புறியான்னு தான் கேட்கிறாரு தவிர, அற்புதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரையும் நீங்க மதம் மாறுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த செட்டப் போடுங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படி முடிய வெட்டிக்கங்க, என் பின்னாடி நீங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடலங்க. இன்னைக்கு நம்ம அந்த தவறை பண்றோங்க. நம்ம அந்த தவறை தான் பண்றோம். அது இல்லாததுனால தான் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய பிரச்சனையாகுது. இரக்கம்ன்றது ஒண்ணு இல்லாம போயிருச்சுங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, உடனடியா யாரும் உதவி செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு ஜென்சின்னு கூப்பிடுற மக்கள் பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அதை ரீல்ஸா மாத்துறாங்க. என்ன பழக்கங்க இது? நம்ம இன்னைக்கு பல பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம், சில பேர் அதை நக்கல் பண்ணி வீடியோ போடுறாங்க. எந்த விதத்தில் அது நியாயமா இருக்கும்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய மதத்தை காப்பாற்ற பார்க்குறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற பார்க்குறோம். இவ்வளோ பண்ணுற நமக்கு இரக்கம்ன்ற ஒன்று இல்லாமல் போயிடுச்சுங்க. கல் மனசாயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிறோம், நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக முன்னேறி போயிட்டு இருக்கோம், நாங்கள் அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோம், ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நாங்கள் மார்ஸில் எடுத்து எங்கே வேணாலும் கால் பதிச்சுக்கோங்க. இரக்கம் இல்லைன்னா மனுஷன் பிழைக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இரக்கம் வேணும். ஐந்தறிவு ஜீவன் மேலே இரக்கம் வேணும், மரங்கள் மேலே இரக்கம் வேணும், சுற்றி உள்ள எல்லாவற்று மேலும் இரக்கம் வேணும். ஏனால் அவ்விரக்கத்தை தேவன் நமக்கு காட்டினார், நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். நம்ம சொல்லலாம், எப்படி பாஸ்டர் நம்ம ஒரு ஹிந்து அதை எப்படிங்க அவங்க மாறாமல் எப்படிங்க? ஏங்க நீங்கள் கலாத்தியர் 3:28 படிக்கணுங்க. கலாத்தியர் 3:28 என்ன சொல்றாருன்னா, கிரேக்கனும் இல்லை யூதனும் இல்லை, ஆண் இல்லை பெண் இல்லை, எல்லோரும் தேவனுக்கு முன்பாக சமம்ட்டாருங்க. அப்புறம் எங்கங்க நீங்க வேறுபாடு கொண்டு வரீங்க? ஏங்க இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஒரு தீவிரமா இருக்கோங்க. அதாவது நீங்க மாறுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். என்னுடைய இந்து நண்பர்கள் இருக்காங்க, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, இன்னைக்கு எனக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க யாருமே எங்கள் மதத்துக்கு மாறுங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. எங்கள் சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் ஷேர் பண்ணி பேசிக்குவோம். அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நான் எங்களுடைய ஆசான் ரங்கநாதர் அவர்களிடம் நான் ஜெபித்து கொள்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்போ உங்களுக்கு நடக்கும்னு அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை. அதான் பண்பு, அதுதான் இரக்கம், அதான் கம்பேஷன். இன்னைக்கு நமக்கு ஏங்க அது வரமாட்டேங்குது? நம்ம யாரும் இன்னைக்கு மதம் மாற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. இரக்கம்னு ஒன்று இருந்துட்டா கடவுள் அங்கே நிச்சயம் இருக்கார். இயேசுநாதர் மலையில முதல் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், சமாதானம் உண்டாக்குறவர்கள் இறைவனின் பிள்ளைகள்ன்றார். Blessed are those who can make peace, they are called the sons of God. The peacemakers are called sons of God. You must underline those words, it is very important. இன்னைக்கு நம்ம சமாதானத்தை உண்டாக்குறோமா இல்லை சர்ச்சைகளை உண்டாக்குறோமா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரிவுங்க. ஏதான் பிரிப்பா இல்லை நாங்கள் அதுக்கு ஏங்க நீங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அதெல்லாம் விடுங்க, கிறிஸ்டியனுக்குள்ளே ஏங்க இவ்வளோ பிரிவு? நமக்கு அவ்வளோ வெறுப்பு நமக்கு. நீங்கள் எங்களுக்குள்ளே வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே வாங்க, நீங்கள் இதுக்குள்ளே யாருக்குள்ளேயும் போக வேண்டாங்க, யாருக்குள்ளேயும் போக வேண்டாங்க.
இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்ற பேரே அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் தான் சூட்டினாங்களே தவிர இயேசுநாதரை பின்பற்றியவர்களோ வைத்த பேர் கிடையாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அந்தியாக் பகுதியில் உள்ள மக்கள் இவங்க கிறிஸ்துன்னு ஒருத்தரை பின்பற்றுவதனால் இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டினார்களே தவிர எங்க இருந்து இப்படி ஒண்ணெல்லாம் உருவாகலையேங்க. இயேசுநாதர் தான் வாழ்ந்த 3 வருஷம் அந்த ஊழியத்துல தான் செஞ்ச மிக முக்கியமான காரியம் இரக்கம் காட்டுவதுங்க. அவர் சிலுவையில கூட அதாங்க செய்யறாரு, மன்னிக்கிறாரு, இரக்கம் காட்டுறாருங்க. தெரியாம செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு எண்ணத்துல செஞ்சுட்டாங்க, இரக்கம் தான் காமிக்கிறாருங்க. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஏங்க அது வரமாட்டேன்? நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். நம்ம இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்குள்ள ஏத்துக்கணுங்க. இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்டை மனசார ஏத்துக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கோவம் வருதுங்க. நம்ம சொன்னதை கேட்கலன்னா கோவம் வந்துடுது, நம்ம சொன்னதை செய்யலைன்னா கோவம் வந்துடுது. அப்படி நம்ம இருக்கக்கூடாதே. அப்படி இருந்தால் யாராலையுமே இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம அந்த இரக்கம்ன்றத ஓரம் கட்டிடுறோங்க, அப்படி ஓரமாக வச்சிடறோம். நம்மளுடைய சுயம், நம்ம குடும்பம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்தால் நம்ம என்றைக்குமே முன்னேற முடியாது. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளை கூப்பிட்டுக்க கூடாது, மனிதர்கள்னு கூப்பிட்டுக்க கூடாது. இன்னைக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் முக்கியமான காரியம் இரக்கங்க. இரக்கம் கண்டிப்பா இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு டபுள் மடங்கு இருந்தே ஆக வேண்டும். ஏனால் அதை பற்றி தான் பைபிள் இருக்கிறது. நம்ப மாட்டீங்களாங்க? மத்தேயு 5:43-44 இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, உங்களை சபிக்கிறவர்கள் நீ ஆசீர்வதிங்கன்றாருங்க. யாருங்க இது வரைக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கா? நம்ம இன்னைக்கு செய்யறோமா? சபிச்சா டபுள் மடங்கு சபிக்கிறோம், எரிச்சல் பட்டா டபுள் மடங்கு எரிச்சல் படுறோம், கோவப்பட்டா டபுள் மடங்கு கோவப்படுறோம். இன்னைக்கு இயேசுநாதர் அதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. சபிச்சா ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தீங்கு பண்றாங்களா, ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இரக்கம் காமிக்க வேண்டியது நம்ம கடமை. அதற்கான பதிலடியை கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை. அவர் செய்ததுக்கு அவர் பலன் அனுபவிப்பார், அது வேற. இரக்கம் நம்ம காமிக்கணுமா இல்லையாங்க? இன்னைக்கு அவ்வளோ அவசியமா இருக்கு இந்த காலகட்டம். கம்பேஷன். டோன்ட் கோ ஃபார் கன்வர்ஷன், கோ ஃபார் கம்பேஷன். யாரா இருந்தாலும் இரக்கம் காமிங்க. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இந்த காவியோட உடுத்திட்டு வீட்டு பக்கமா வருவாங்க. சில பேர் மடிப்பிச்சை கேட்டு வருவாங்க, சில பேர் அன்னதானத்துக்கு காசு கேட்டு வருவாங்க. அப்படி வரவங்கள்ட்ட தயவுசெய்து நீங்க கிறிஸ்தவங்க, நாங்க கிறிஸ்தவங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படி நீங்க சொல்லி தான் கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அவசியமே கிடையாதுங்க. உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லைன்னா இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவுதான். இல்லையா, முடிஞ்சா ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. உங்க இரக்கம் எவ்வாறு இருக்கிறதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி யோசிச்சுப்பாங்க. உங்க இரக்கம் எவ்வாறு இருக்கிறதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு இயேசுநாதர் காவியோட உடுத்திட்டு பட்டை போட்டுக்கிட்டு ஒரு வயசான ஆளா உங்க வீட்டு முன்னாடி வந்தா நீங்க என்னங்க செய்வீங்க? அப்படிலாம் இயேசுநாதர் வரக்கூடாது நீங்க சொல்லக்கூடாதுங்க. இயேசுநாதர் இப்படிதான் வரணும்னு நீங்க யார் சொல்றதுக்கு? அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரை நீங்க விரட்டிட்டீங்க, நாங்க கிறிஸ்தவங்க உங்களுக்குலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டீங்கன்னா, நாளைக்கு உங்க புத்தகத்துல அவர் என்ன எழுதுவார்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்க. கனானிய ஸ்திரியோ, ரோமரோ, கிரேக்கனோ வந்து உதவி கேட்கும் போது இயேசுநாதர் நான் கிறிஸ்தவன் உனக்கெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லலையேங்க. மொத்த ஆளா போறாருங்க, மொத ஆளா பரிந்து பேசுறாருங்க, மொத ஆளா இறங்கி போறாருங்க. ஐயா நான் உனக்கு உதவி செய்யறேன். யாரை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள கட்டி பிடிக்கிறாருங்க. குஷ்டரோகி எல்லாம் தொடவே கூடாது, அவரை தாங்க கட்டி பிடிக்கிறாரு. அந்த காலத்துல வேசி அப்படின்னா கல்லெறிவாங்க. வேசின்னு கூப்பிடாத ஒரே ஆள் இயேசுநாதர் தாங்க. ஸ்திரீ அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. அதான் இரக்கம் பொருந்திய தேவன் அவர், இரக்கத்தின் தேவன் அவர். அவரை பின்பற்ற நமக்கு கொஞ்சம் இரக்கம் வேணுங்க. இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு பரம சந்தோஷம் இப்படி ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம்னு. ஆனால் நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணுங்க. இந்த நாடு சிறந்து விளங்குதுன்னா அதுக்குடைய பேஸ்மெண்ட் வந்து இரக்கம் தாங்க. நம்ம யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், யாராக இருந்தாலும் வரவேற்றிருக்கிறோம், யாராக இருந்தாலும் உதவி செஞ்சுருக்கிறோம். அதான் நம்மளுடைய சிறப்பு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளை பல பேர் வந்து துன்பப்படுத்தியிருக்காங்க, பல பேர் பல வருஷமாக நம்மளை அடிமைகளாக வச்சுருந்துருக்காங்க. என்ன எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் மீண்டும் உயர்ந்து நிற்கிறோம்னா அதற்கு காரணம் இரக்கம் தாங்க. ஒரு நாள் காட்டின இரக்கம் மறுநாள் நம்ம தலையை உயர்த்துதா இல்லையாங்க? இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம அதை செய்யணுங்க, வாழ்க்கையில் நம்ம செய்யணும் இல்லையாங்க? ரொம்ப சிறப்பான வார்த்தை உண்மை. அதனால கவனிக்கணும், உண்மை. இரக்கத்தோடைய இன்னொரு வடிவம் வந்து அன்புங்க. யாராலையும் மறுக்க முடியாது.
அந்த அன்பை பற்றி தான் இப்போ நம்ம வசனம் வாசிச்சோம். எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷர்களுடைய பாஷை பேசினாலும் தேவதூதர்களுடைய பாஷை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் அங்கேயே முடிஞ்சிருச்சுங்க, அங்கேயே முடிஞ்சிருச்சு. இஃப் யூ டோன்ட் ஹாவ் லவ் யூ வில் பிகம் அ சவுண்டிங் பிராஸ் ஆர் அ கிளாங்கிங் சிம்பிள்னு இருக்குங்க. ப்ராஃபஸி சொல்லுங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஞானத்தை பெறுங்க, அன்பு இல்லைன்னா அது எல்லாம் வீணுங்க. எல்லா நல்லதும் செய்யுங்க, எல்லா உதவியும் செய்யுங்க, உங்கள் மக்களுக்காக உங்களே நீங்கள் அர்ப்பணிங்க, அன்பு இல்லைன்னா அது வீணுங்க. நான் சொல்லலை, நீங்கள் ஏன்ட்ட கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பைபிளில் பாருங்கள். இப்போ தான் நம்ம அந்த வசனம் வாசிச்சோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், எல்லாவற்றையும் அன்பு நம்புதுங்க, யாரை எதையும் குறை சொல்ல மாட்டேங்குது, யாரை எதையும் எரிச்சல் பட மாட்டேங்குது, யாரையும் எய்த்து நிற்க மாட்டேங்குது. அந்த அன்பை உடையவர்களாக நம்ம இன்னைக்கு மாற வேணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய செய்தி இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அன்பை பற்றி பேசுகிறோம், அன்பை பற்றி பாட்டு பாடுறோம், இயேசுநாதர்கிட்ட வாங்க ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ஜீசஸோடைய லவ்வை காட்ட வேண்டியது நம்ம கடமையாக இருக்கா இல்லையாங்க? இன்னைக்கு இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாக நம்ம செயல்படணுமா இல்லையாங்க? அவசியம் செயல்படணும். இன்னைக்கு இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாக நம்ம செயல்படணும். We have to become the vessel that provides or reflects God's love. We must. இங்க வந்து maybe not என்ற சப்ஜெக்ட்டுக்கே இடம் கிடையாது. It is a must thing we should do. A must thing. We must go for compassion. We must love everyone. We must love everyone equally. இன்னைக்கு அந்த லவ் இல்லைங்க. பிற மதத்தாரை ஒதுக்கி வச்சிடுறோம், பிற மதத்தார்கிட்ட கலந்துக்க நம்ம யோசிக்கிறோம். இந்த ஜாதியார்கிட்ட பேசணுமா, அந்த ஜாதியார்கிட்ட பேசணுமா, அப்படியா இப்படியா, அதையெல்லாம் தாண்டி நாம் முதல்ல மனிதர்கள் எல்லோரும் அனைவரும் தேவனுடைய சாயலாக மாறப்பட்டிருக்கிறார், உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல யார் முஸ்லீம் கிறிஸ்டியன் நீங்க வேறு பிரிப்பீங்க சொல்லுங்க? எல்லாரும் நல்லவங்க தாங்க. ஏதோ சூழல்னால கொஞ்சம் மாறினாலும் அவங்க திருந்துறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை வச்சிருப்பார். அதை கண்டுபிடிச்சு அவங்கள குற்றப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறது தான் நம்ம வேலையே. மிக சிறந்து விளங்கணுங்க. அதுல இன்னைக்கு இரக்கம் அன்புன்றது முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. ஏன் கோவப்படணும்? தப்பு செஞ்சா திட்டுங்க, அதுக்கப்புறம் அன்பு செலுத்துங்க, திருத்துங்க. திருத்துறது தப்பு இல்லைங்க, ஆனா நோகடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்பு செலுத்துங்க, நிறைய அன்பு செலுத்துங்க. இந்த காலகட்டத்தில் அதுதாங்க இல்லை. நம்ம அதுக்கு பேர் போனவங்க, பாரத தேசம் அதுக்கு பேர் போனது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. எல்லாரையும் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கோம், மேற்கொண்டு அன்பு செலுத்தும். We need the maturity to show compassion and love for everyone, not only for certain groups, not only for certain clan, for everyone, regardless of caste and creed. We must love everyone. We must show compassion to everyone. There is never needed a conversion. Compassion is very needed. ஒருத்தர் தவறு செய்கிறாருங்க, தவறு செஞ்சு குற்ற மனசாட்சியில் இருக்காருங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறத விட அவர் தோளில் தட்டி கொடுத்து பரவாயில்ல, இறைவன் இதையும் மன்னிப்பார் அப்படின்னு நம்பிக்கை ஊற்ற அந்த இரக்கம் தாங்க இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்குறார். நம்மளாம் இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சுருக்கோம். நானே இந்த தவறு செஞ்சுருக்கேன். சாப்பாடு வாங்கி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு செயல் நம்ம செய்வோம். மிக அருமையான செயல். செஞ்சுட்டு வாங்க, செய்யுங்க. என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாக்கெட்டை கொடுக்கும்போது ஏசு நல்லவர், நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாபெரும் தவறுங்க, மாபெரும் தவறு. ஏன் சொல்கிறேன்னு கேளு. அவர் பசியில் இருக்கார், அவருக்கு பசி தான் ஆறணும். அவர் அதுக்கு தான் ஜெபிக்கிறார். இறைவன் ஒருத்தர் தான் எனக்கு சோறு கொடுப்பா அப்படின்றார். நீங்கள் அந்நேரம் போய் சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னாலே அவருக்கு என்ன தெரிஞ்சிடும்? இறைவன் ஒருத்தர் இருக்காங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது இல்லை? அந்த நம்பிக்கை பிறக்குவதற்கு நீங்கள் ஒரு இரக்கம் காட்டுகிறீர்கள் அல்லவா? அதுதான் வேணுமே தவிர கன்வர்ஷன் தேவை இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கன்வெர்ட், ஓகே, அதே சாப்பாடு கொடுக்குற ஆள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இயேசுவை மனதார ஏற்றுக்கோங்க. அவர் மனதார ஏற்றுக்கிட்டார், அன்னைக்கு மதிய வேலை சாப்பிட்டார், மனதார ஏற்றுக்கிட்டு இயேசுநாதரை பின்பற்றுறார்.
மேற்கொண்டு நிறைய துன்பங்கள் வந்து அதை விட்டு விலகிறதுக்கு 100க்கு 100 சான்ஸ் இருக்குங்க. அதை விட்டு விலகிறதுக்கு 100க்கு 100 சான்ஸ் இருக்கு. அதை நீங்க செய்யாதீங்க, வேண்டாம். நீங்க போய் இரக்கம் காட்டுங்க, மதம் மாற்ற. பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் ஏறி பேசும்பொழுது அனைவரும் மதம் மாறுங்கள்னு சொல்லலைங்க, மனம் மாறுங்கள் தான் சொல்றாருங்க. மனம் மாற்றத்துக்கு தான் தேவன் வந்து இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த உலகில் பிறந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து அந்த கடினமான பாதையை கடந்து போறாருங்க. கம்பேஷன். இயேசுநாதருடைய 3 வருஷ வாழ்க்கையை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதியிருக்காங்க. வாசிச்சு பாருங்க. நீங்க யாருக்கு அவர் இரக்கம் காட்டலன்னு நீங்க சொல்லுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு கோச்சிக்கிட்டார், அவர் கோபமா போயிட்டார், பதில் சொல்லல, எரிச்சல் அடைஞ்சார் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நீங்க காமிங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் பைபிள்லையும் கிடையாது, உலக வரலாற்றுலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாதுங்க. எத்தனை புக்ஸை வேணாலும் நீங்க தோண்டி எடுங்க, அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா கம்பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுவது தான் இயேசுநாதருடைய மிகப்பெரிய ஒரு கோல், அவருடைய மிகப்பெரிய ஒரு லட்சியம் அதுதாங்க. ஏன்னா மக்கள் இடையே பிரிவினை வந்துருச்சு, தான் மக்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு சண்டை போட்டுக்கிறாங்க, வரி வசூலிக்கிறாங்க, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையும் நிறுத்தி இரக்கம்னு ஒன்று அனைவருக்கும் சமம், அனைவரும் இரக்கம் அன்பினால் மூழ்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பிறப்பெடுத்து எல்லாம் செய்கிறாருங்க. இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு அதை படிக்கிற நாம இன்னைக்கு திரும்பவும் அதே தவறை செய்யக்கூடாதுங்க. நம்ம திரும்பவும் நம்ம மதத்தாரை பிரிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த சபைக்கு நீங்கள் வாங்க, அந்த சபைக்கு, யார் எந்த சபைக்கு போனால் எங்க நின்னங்க ஏங்க, சபைக்கு போய் இயேசுநாதரே அப்படின்னு கூப்பிட்டாதான் அவர் திரும்புவாரா? எங்கேயோ ஒரு 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 சபை இல்லாத இடத்துல, எங்கேயோ ஒரு பாலைவனத்துல மன நொறுங்கி இயேசுநாதரன் கூப்பிட்டா அங்கேயும் வந்து நிப்பாருங்க, அவரு அங்கேயும் வந்து நிப்பார். அதனால இன்னைக்கு நம்ம காட்ட வேண்டியது கம்பேஷன், நாட் கன்வர்ஷன், கம்பேஷன். எல்லாருக்கும் இரக்கம் காட்டுங்க. உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த 5 அறிவு பிராணிகளுக்கு கூட இரக்கம் காட்டுங்க. என்ன செஞ்சிருங்க போதுங்க. எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு கோவடைய வேண்டாம், இரக்கம் காட்டுங்க, நிறைய அன்பு செலுத்துங்க, நிறைய அன்பு செலுத்து. என்ன கொண்டு போறோம் நம்ம? அலெக்சாண்டர் தி கிரேட் இறக்கும் போது அவர் சொல்றார், என்னைய ஊர்வலம் கொண்டு போகும்போது இந்த மாதிரி செய்யுங்க, ஏன் அப்படி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா நான் வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போகல, எந்த செல்வத்தையும் நான் கொண்டு போகல, இந்த காரியங்களையும் எல்லாவற்றையும் ஜெயிச்சு வெற்றி பெற்றனா எதையுமே கொண்டு போகல, திரும்பவும் அதே மண்ணுக்கு தான் திரும்புறேன்றத சிக்னிஃபை பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி செய்ய வேணும்? அவ்வளோ பெரிய அரசன் மாபெரும் ஒரு கோபுரம் கட்டியிருக்கலாம், இன்னைக்கு கோபுரம் கட்டி என்னங்க ஆக போகுது? இன்னைக்கு முக்கியமான ஒரு வேல்யூவே கம்பேஷன், லவ். லவ், LOVEங்க. அந்த ஒரு காரியம் இன்னைக்கு அப்படியே மறைஞ்சிட்டே வருதுங்க எல்லாருக்குள்ளே. இன்னைக்கு படிப்புக்காக, டிகிரிக்காக, எக்ஸாம்களுக்காக பிள்ளைகளை வெறுக்கிற பெற்றோர்களும் உண்டு. இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. இந்த எக்ஸாம் பாஸ் ஆகலையா, அடுத்தது ஏங்க அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய ஒரு டாக்டர், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க? இதை தான் செய்யணும், இதை செய்யலைன்னா நான் உன்னை வெறுத்துறேன், அவ்வாறா? அப்படிலாம் செய்யாதீங்க. அன்பு செலுத்துங்க, இரக்கம் காட்டுங்க, அன்பு செலுத்துங்க. உங்கள் பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்துங்க, எல்லார் மாதிரியும் அன்பு கொள்ளுங்க. அன்பே பிரதானங்க. வாசிக்கிறோமா இல்லையா? நம்ம இயேசுநாதர் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யணும். நமக்குள்ள இருந்து அதுதான் அப்படியே புறப்பட்டு ஓடணும், நதியாக ஓடணும். வெறுப்போ மத சார்பற்ற காரியங்களோ அதெல்லாம் இன்னைக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிக்கணுங்க. இன்னைக்கு நமக்கு 1008 வேறுபாடுகள் இருக்குங்க நம்ம நாட்டில். இந்துக்கள் இருக்காங்க, இந்துக்களுக்குள்ள அத்தனை வேறுபாடுகள் இருக்கு, கிறிஸ்தவர் அத்தனை வேறுபாடுகள், முஸ்லீம்களுக்குள்ள அத்தனை வேறுபாடு. என்ன வேறுபாடாக இருந்தாலும் நம்மளுடைய நாட்டை ஒருத்தன் தொட்டானா நமக்கு கோவம் வருதா வரலையாங்க? கோவம் வருதா வரலையாங்க? என்னதான் நம்ம ஒரு வித்தியாசமான ஆளான கோவம் பயங்கரமாக வருதுங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு முசல்மான அவர் ரோட்டில் அடிபட்டு விழுறாருன்னா உடனே இறங்கி ஓடுறோமா இல்லையாங்க? எங்கே இருந்துங்க அது வருது? அது நமக்குள்ளே இருக்குங்க. அதை கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அதை தான் நான் சொல்கிறேன். மனுஷர்கள் உண்டாக்குன அந்த கட்டுப்பாட்டுகள்னால அதை மறந்துட வேண்டாம் தான் நான் சொல்கிறேன்.
கம்பேஷன் இஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் வித்தின் அஸ். அது வந்து நமக்கு சாஃப்ட்வேர் மாதிரி, ஒரு ஃபோன் வரும்போதே இந்த சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி கம்பேஷன் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குங்க. வெளிப்படுத்தாத விடாதபடிக்கு தான் நம்ம இன்னைக்கு பண்ணிடுறோம். ஐயோ இவருக்கு உதவி செய்ய வேண்டாம், அவருக்கு உதவி செய்யணும், இவங்களுக்கு அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. யாராக இருந்தாலும் உதவி செய்யுங்க. இந்து நண்பராக இருக்கட்டும், முஸ்லீம் நண்பராக இருக்கட்டும், ஏத்திஸ்டா கடவுளை நம்ப மாட்டாரா அவருக்கும் உதவி செய்யுங்க. உதவி செய்கிறது யாருக்கு வேணாலும் செய்கிறாங்க. அதுக்கு தேவை கம்பேஷன். அது உங்களுக்குள்ளே இருக்குது, 100% இருக்குது. நம்ம அதை வெளிப்படுத்த மாட்டேன்றோம். இன்னைக்கு நம்ம அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாடு மிக பிரமாதமாயிருங்க. நம்ம வாழ்வாதாரமே மிக சிறப்பாயிரும். வாழ்க்கையே அப்படியே ஒரு பிரமாதமாயிரும். ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக பிளிஸ்ஃபுல்லாயிரும். பிளிஸ்ஃபுல் இஸ் த ரைட் வேர்ட். லைஃப் வில் பிகம் பிளிஸ்ஃபுல் இஃப் யூ ஹாவ் கம்பேஷன் டு எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ. டோன்ட் ட்ரை டு ட்ரா அ பவுண்டரி அரவுண்ட் கம்பேஷன். ஒரு வட்டமைப்பை வைக்காதீங்க. இரக்கத்தை மறைத்து ஒரு வட்டமைப்பு வேண்டாம், நமக்கு வேண்டாம். அந்த பவுண்டரியே வேண்டாம். we love everyone beyond everything. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், எந்த மதத்தார் எந்த ஜாதியா வேணாலும் இருக்கட்டும், இரக்கம் காமிக்க வேண்டியது, அன்பு செலுத்த வேண்டியது, உதவிகரம் நீட்டுவது நம்மளுடைய கடமை. மனிதர்களாக நம்மளுடைய கடமை. பாரத தேசத்தில் பிறந்த அனைவருடைய கடமை இது. அதனால இன்னையிலிருந்து என்ன பாஸ்டர் செய்யணும்னு இரக்கம் காட்டுங்க. ஒரு அருமையான ஒரு வாக்கியம் தமிழ்ல இருக்குங்க. அன்பே இறை, அன்பே நிறை, அன்பே மறை, அன்பே அருட்பெரும் மெய். இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? சொல்லுங்க. அன்பு தாங்க எல்லாமே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை அனைத்தையும் காட்டிலும் அன்பே பிரதானம்னு இருக்குங்க. faith, love, hope. Above all these things, love is the greatest of all. Remember that one thing. Compassion flows from love. இன்னைக்கு இரக்கம் காட்ட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Have the maturity. இன்னைக்கு யாரை வேணாலும் கும்பிடட்டுங்க, யாரை வேணாலும் வழிபடட்டும், ஆனால் இரக்கம்ன்றது எல்லாருக்கும் வேணும். அதை மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு இரக்கம் இருந்தால் மட்டுமே நம்ம சிறந்து விளங்க முடியும், ஒரு சிறந்த மனுஷனாக மாற முடியும். அன்னைக்கு சிலுவையில் அடிச்சிருக்கும் போது என்ன வேணாலும் செஞ்சிருக்கான் இயேசுநாதர். அவர் இரக்கம் காமிக்கிறார்னா, அன்னைக்கு இரக்கம் காமிச்சதுனால தான் இன்னைக்கு நம்மளால கையெடுத்து கும்பிட முடியுதுங்க. ஏன்னா அப்படி ஒரு சூழல்லே ஒருத்தர் செய்கிறாருன்னா அது கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும்னு அடித்து நம்மளால் சொல்ல முடியும். சயின்டிஃபிக் ப்ரூஃப் உள்ள ஆண்டவர் வாழ்ந்ததுக்கு யாரும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வாறு ஒரு செயல் செய்பவர் நிச்சயம் கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு அந்த கடவுளின் வடிவத்தில் தான் நாம் அனைவரும் பிறக்கப்பட்டிருக்கிறோம், அனைவரும் நாம் செதுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவ்விரக்கத்தை அனைவருக்கும் நாம் தர வேண்டும். அது முக்கியமாக இருக்குங்க. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இரக்கம் காமிங்க, அன்பு செலுத்துங்க. ஏமாத்துறாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தீங்கு விளைவிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வாறு பிறரை நடத்திருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஆமே, அதை மறந்துட வேண்டாம். அதனால் இன்னைக்கு நீங்கள் செய்தி முடிக்கும் போது உள்ளத்தில் உள்ள பாரம் எல்லாத்தையும் தூக்கி வீசி, இரக்கம், அன்பு, உதவிகரம் நீட்டுவது, அன்பின் ஒரு வடிவமாக செயல்படுவது, இதுதான் நம்ம மனசில் இன்மேட்டு கம்பேஷன். இயேசுநாதர் காட்டிய அதே அன்பு நமக்குள்ளேயே எல்லாரும் பார்க்கணும், சொல்லணுங்க. மக்கள் சொல்லணும். அவர்கிட்ட போய் பேசினா மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. அவர் சரௌண்டிங்கில் இருந்தாலே ஒரு நிம்மதி, அவர் வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷங்க. அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதனை மாறுங்க. பணக்காரனாக இருக்கேன், 4 வீடு வச்சுருக்கேன், அது பெருமை கிடையாது. எங்க அவர் வந்தாலே ஒரு மகிழ்ச்சி ஆயிடுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை மாறுங்க. அல்லேலூயா. இன்னையிலேருந்து அதை நோக்கமாக வைங்க, அதை நோக்கி செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை வாக்கி செய்வார். ஆமே. நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேசிய காரியத்தை செயல்படுத்த நீர் உதவி செய்யும். இரக்கம் என்றும் காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தவும், அனைவரிடையே அன்பு செலுத்தவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடக்கும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. அன்பே பிரதானம். Love is the greatest of all. God bless you. Shalom.